வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஆன்மீக டிப்ஸில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த சாம்பிராணி கரண்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சாம்பிராணி கரண்டிகள்லாம் நம்ம தூள் சாம்பிராணி பயன்படுத்தினோம்னா இந்த போல் நல்லா கெட்டியாக ஒட்டிக்கும். இதெல்லாம் சாம்பிராணி கரண்டிலேருந்து கழுவுனாலும் போகாது. இது நல்லா பசை போல் ஒட்டிக்கும். இது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இது போல் அடுப்பு இருக்கலவா, நம்ம வீட்டில் இருக்க அடுப்பில் இது போல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த சாம்பிராணி கரண்டியோட உள்குழி இதில் படுற மாதிரி இப்படி வச்சுருங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தான், கலர்லாம் எதுவும் ஃபேட் ஆகாது. ஸோ பயப்பட வேணாம். ஸோ அது என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணி போட்ட அந்த பசை எல்லாமே சூடேறும் பொழுது அது தன்னால் அது லூஸ் ஆகிடும். இப்போ ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ நம்ம இது மேலே தணலில் வச்சுட்டோமா, இப்போ எடுத்து பார்க்கும்போது இந்த போல் லூஸ் ஆகிரும். நம்ம அதுக்கப்புறம் ஒரு கத்தி ஏதோ ஒன்று வச்சு இப்படி எடுக்கும் பொழுது அது பார்த்தீங்களா, அவ்வளோதான். உள்ளே இருக்கிறது ஈஸியாக எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ இது போல் அந்த மை மாதிரி ஒட்டி இருக்கிறது இது எல்லாமே ஈஸியாக வந்துடும். அந்த எண்ணெய் பசை எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இது போல் எடுத்துட்டோம்னா கரண்டி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதை போட்டு யூஸ் பண்ணி கழுவுறமோ நம்ம நீட்டாக கழுவிக்கலாம். ஸோ அது அப்போதைக்கு அந்த ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பசை எல்லாமே இது போல் நெருப்பில் காட்டுறப்போ டக்குன்னு வந்துடும். நமக்கும் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி மக்களே.